நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, நம்ம தண்ணி ஊற்றின தண்ணி கரெக்டாக குக் ஆயிருக்கு. ரைஸு மட்டனும் நல்லா வெந்திருக்கு. போன்லேருந்து மட்டன் கழண்டி வருது, அந்த அளவுக்கு வெந்திருக்கு. பாருங்க, நான் கரண்டிலே ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். இது பாரு, நல்லா குக் ஆயிருக்கு. இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி பிரியாணி செய்து சாப்பிட்டு நியூ இயர் என்ஜாய் பண்ணுங்க.